குட்டி சொந்தங்களே, இன்னைக்கு பேபிஸ்க்கான பீக்கங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அவர் சேனல் டுவெஸ்ட் இன் வேர்ல்ட். ஃபர்ஸ்ட்டு வெங்காயம், கருகாப்பில், கொஞ்சம் ஆயில் இதை மட்டும் ஊற்றி நான் நல்லா வணக்கிக்கிறேன். இது ரெண்டையுமே நான் ஒரு சின்ன பல்லாரியில் அரை பல்லாரி தான் எடுத்திருக்கேன். பாப்பாஸ்க்கு மட்டும்ங்காட்டி கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன். குட்டி பல்லாரியாக இருந்தால் ஒரு பல்லாரி வெங்காயம் சரியாக இருக்கும். இது நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக. இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நல்லா வணங்கட்டும். பேபிஸ்க்கு பூண்டு கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. கேஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ 2 பல் பூண்டு கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ஸ்மால் பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வணங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம பீக்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீக்கங்காய் நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் காய், ஒரு காயில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காயில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேபிஸ் 1 இயருக்கு கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் காரம் எதுவும் சேர்த்து தேவையில்லை. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் பேபிஸ்னால் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் இல்லை ஏதாவது லைட்டாக ஒரு பெப்பரை நுணுக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் தான் இடித்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வணங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அந்த காய் வேகிறதுக்கு. கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஏன்னா பேபி சாப்பிட்றதுனால நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வேகட்டும். வேக விட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்டிகிட்ருக்கு. இது கொதிச்சிட்ருக்கையிலே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம இந்த சட்னியை அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ஒரு சட்னி. நம்ம பேபிஸ்க்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய்.